குரு பயிற்சி பலன்கள் வழங்குவர் KS வெங்கடேஷ், MA ஜோதிஷம், ஸ்ரீ குரு வித்யா ஜோதிஷ பீடம், திருநெல்வேலி. அன்பான மேஷராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? இந்த குருவானவர் மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சியாகி தற்சமயம் சூரியனுடன் அஸ்தமனத்தில் உள்ளார். அஸ்தமன காலங்களில் குரு வேலை செய்ய மாட்டார். இந்த குருவானவர் ஜூன் 2ஆம் தேதி காலை 9:57 அஸ்தமனத்திலிருந்து பூர்ண பலத்திற்கு ரிஷபராசியில் உதயமாகிறார். வாருங்கள், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இந்த குரு பயிற்சி இதுநாள் வரை ஜென்மத்திலிருந்து உங்கள் உடல் நலம், மனக்லேசம், காரிய தடைகள் பலவற்றை உண்டாக்கி கொண்டிருந்தார். இந்த குருவானவர் தற்சமயம் உங்களது குடும்பஸ்தானம், தனஸ்தானம் 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். இது சுபிட்ச பலன். 2ஆம் இடத்தில் குரு வரும் பொழுது உங்கள் பிள்ளைகள் சம்பந்தமான கல்வி, எதிர்காலம், அடிப்படையான படிப்பு வசதிகள் நல்லபடியாக நிறைவேறும். அதற்கு உண்டான பண தேவைகள் வந்து சேரும். குடும்பத்தில் குதூகலம் நிலவும். சிலர் புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். சரீரத்தில் இருந்த நோய்கள் நீங்கும். பழைய பகைகள் விலகும். உறவுகள் ஒட்டி உறவாடுவர். நண்பர்களால் சகாயம் உண்டு. வெளிநாடு வேலைவாய்ப்பு செல்ல நினைத்தவர்கள், விசா கிடைக்காமல் திண்டாடியவர்களுக்கு விசா கிடைக்கும். ஸ்திரமான உத்தியோகம் அமையும். பணப்புழக்கம் சரளமாகும். நல்ல பொருள் வரவு, பணவரவு, மன நிம்மதி, நிம்மதியான சாப்பாடு, அருமையான தூக்கம், தொழில் முன்னேற்றம், பழைய பாக்கிகள் வசூலாகும். இதனால் இருந்து வந்த கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். பூரண வெற்றி உண்டாகும். சிலர் புதிய சொத்துக்கள், வீடு வாங்குவீர்கள். சிலருக்கு வாகன வசதி ஏற்படும். அது ஒரு நல்ல அமைப்பு. இதனால் வரை தாயார் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலை நல்லபடியாக தேறி வரும். உங்களுக்கு வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பணபலம் சரளமாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தொழிலில் உயர் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். கூட வேலை செய்பவர்கள், இதனால் வரை உங்களை விரோதியாக நினைத்தவர்கள் இனிமேல் நட்பு பாராட்டுவார்கள். அது ஒரு நல்ல அம்சம். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு வங்கி ஃபைனான்ஸ் மூலம் கடன் வசதிகள் சுலபமாக கிடைக்கும். அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம். செய்தால் வெற்றி உண்டு. பூர்வீக சொத்துக்கள் எதுவும் வரவேண்டி இருந்தால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக ஃபைசலாகி தீர்வாகி உங்களது பங்கு என்னவோ அது உங்களுக்கு திண்ணமாக கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். உங்கள் சொல்வாக்கும் செல்வாக்கும் கூடும். குழந்தைகளின் கல்வி மேம்படும். மனைவியுடன் சுமூக நிலை உண்டாகும். கருத்து பேதங்கள் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சொந்த பந்தங்கள் உறவு பாராட்டுவார்கள். பழைய பகைகள் விலகும். விட்டு சென்ற பழைய நண்பர்கள் விரும்பி வந்து சேர்ந்து கொள்வார்கள். இவை எல்லாமே உங்களுக்கு அடிப்படையாக நல்ல சாதகமான பலன்கள். ஆக இந்த குரு பெயர்ச்சியில் பணவரவு, சொல்வாக்கு, செல்வாக்கு, குழந்தைகளின் எதிர்காலம், நல்ல தேக ஆரோக்கியம், சுபிட்சமான மனநிலை,
குடும்பத்தில் மகிழ்ச்சி, கல்யாணம், வீடு வாங்குதல் போன்றவற்றுக்கு புதிய கடன்படுதல், சுப செலவுகள் உண்டாகும். அதற்குண்டான பண தேவைகள் பூர்த்தியாகும். கவலைப்பட வேண்டாம். சார் கல்யாணம் வச்சுருக்கேன், எங்கேருந்து சார் பணம் வரும்னா கண்டிப்பாக பணம் வரும். கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும். நண்பர்கிட்ட போய் கேட்குறீங்கன்னா நண்பர் பணம் கொடுப்பாங்க. இல்லை பூர்வீக சொத்துக்கள் எதாவது இருக்குன்னா அதை விற்று பைசல் பண்ணி பைசாவை எடுத்து ஒரு ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் காரியங்களை அழகாக செய்து கொள்ளலாம். அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இது உங்களுக்கு நல்ல காலகட்டம். அதை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் வரை மக்கள் செய்த வண்டி வாகனங்கள் இனி நல்லபடியாக ஓடும். பிணக்கமான இருந்த உறவுகள் சுமூக நிலை அடையும். அது ஒரு நல்ல இது. உங்களை பற்றி கருத்து பேதமாக பேசி கொண்டிருந்தவங்க, உங்கள்ட்ட பகைமை பாராட்டியவர்கள் எல்லோருமே இப்போது சகஜ நிலைக்கு வந்து உங்களோட பகைமையை விலக்கி நன்மை பாராட்டி நல்ல அபிப்பிராயங்களோடு பழகுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் உதவியும் பெற்று நீங்களும் அவருக்கு உதவி செய்து, உதவி என்பது பரஸ்பரம், அதுதான் உலகம். பரஸ்பரம் உதவி செய்து உங்களுடைய காரியங்களை ஜெயமாக்கி கொள்ளலாம். அதற்கு உண்டான சுபிட்சமான வேலை இது. மிக நல்ல அற்புதமான குரு பயிற்சி. பலருக்கு வேலை கிடைக்கும், சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும், திரண்ட பொருட்கள் கிடைக்கும், வருமானம் உயரும். சார் ஆஃபீஸில் எனக்கு இவ்வளோ நாளாக சம்பளம் அவ்வளோ கூடலை, ப்ரமோஷன் வரல, கடுமையாக வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வித் சேல்ரி ஜம்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டுமே உண்டு. அப்போ என்ன சந்தோஷம். அப்போ இந்த மாதிரி வரும் பொழுது, சார் பணம் எனக்கு வருது ஆனால் நான் என்ன செய்ய, செலவாயிடுது அப்படின்னு சில பேர் குறைப்படுவாங்க. அப்படி வரும்போது என்ன செய்யணும்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ரியல் எஸ்டேட், கோல்டு இது ரெண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி சூப்பராக இருக்கும். வாங்குறது வாங்குறீங்க, கட்டடமாக வாங்கி போடுங்க, நிலம் வாங்குங்க, பில்டிங் வாங்குங்க, கல்யாண மண்டபம் வருவாய் தரக்கூடியதாக இருக்கணும். கல்யாண மண்டபம், ஒரு 2 ஹவுஸு வாடகை வரும் மாதம் மாதம். அந்த மாதிரி திட்டமிட்ட வருவாய் தரக்கூடிய முதலீடுகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். விவசாயத்தில் பைசா போடலாம், நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும், விளைச்சல் நல்லா இருக்கும், நல்ல மேனி காணும். சார் நான் வாழை போட்டிருக்கேன், சார் நான் கரும்பு போட்டிருக்கேன், நல்ல மேனி காணும், நல்ல திட்டமிட்டபடி மகசூல் கிடைக்கும். அதனால் அவைகள் நல்ல விலைக்கு போகும். ஆனால் காலம் சரியான காலத்தில் பயிர் செய்ய வேண்டும். ஏனென்றால் பொதுவாக இந்த ஆண்டு பலன்படி மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த காலநிலைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த மழை சீசன் ஆரம்பிப்பதற்கு சற்று ஒரு 20 நாள் முன்னால் நீங்கள் பயிர் செய்ய வேண்டும். அப்போ அந்த மழை முடிந்து அறுவடை செய்ய சரியாக இருக்கும். அந்த 3 வார காலம் நீங்கள் கால அளவு கொடுத்தீர்களானால் அந்த மழையிலிருந்து பயிர் சேதம் இல்லாமல் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். சரியான நல்ல ஒரு விளைச்சலை கண்டு அதனால் நல்ல வியாபாரம் செய்து அதன் மூலம் நல்ல வருவாய் பெற முடியும். அது ஒரு நல்ல அம்சம். சொன்ன வாக்கை காப்பாற்றுவீங்க. இதுக்கு முன்னாடி யாருக்காவது வாக்கு கொடுத்துருக்கீங்க, நான் அதை செய்ய முடியலன்னு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு சுபிட்சமாக இருக்கும். நல்ல வீடு வாகன அமைப்புகள் உண்டாகும். சில பேர் இருக்கிற வீட்டை நல்லபடியாக ரெனோவேட் பண்ணி கட்டி நல்லபடியாக பால் காய்ச்சி செட்டில் ஆகிடுவாங்க. அதுக்கு ஒரு நல்ல தருணம் இந்த குரு பயிற்சி. அதே மாதிரி தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம், புதிய தொழில், ஆபீஸில் நல்ல ஒரு பேர், ஒரு ப்ரமோஷன், ஒரு சம்பள உயர்வு. சில பேருக்கு சம்பள உயர்வுடன் பதவி உயர்வு, அதோடு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். பதவி உயர்வோடு வெளியூருக்கு போகிறோம், தள்ளி போகிறோமே நினைக்க வேண்டாம். அதனால் அதை பற்றி ஒன்றும் பாதகம் இல்லை. நல்ல சம்பளம் கிடைக்குது, நல்ல வருமானம் கிடைக்குது, நல்ல குடும்பத்துக்கு முன்னேற்றமான பொருளாதார நிலை உயரும் பொழுது சற்று தள்ளி இருந்தால் அதனால் ஒன்றும்
வருத்தம் இல்லை. பணவரவு, பணம் வரும்பொழுது சில இதுகளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க தான் வேணும். பிகாஸ் பொருள் ரொம்ப அத்தியாவசியம். இன்றைய காலகட்டங்களில் எல்லா மனிதருக்குமே பொருளாதார நிலைப்படி பணம் எவ்வளோ வந்தாலும் சரியாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா அதுக்கு தகுந்த செலவு. அப்போது விலைவாசிகள் உயர்வு. அப்போ அதையெல்லாம் சமாளிக்கும் பொழுது நம்ம அதிகமான வருமானத்தை ஈட்டுவதற்கு உண்டான சுபிட்ச நிலை இந்த குரு அமைத்து தருவார். நல்ல பொருளாதார அஸ்திவாரம் மேம்படும். அப்போ அதை வச்சு நம்ம ஒரு மாதிரி சமாளித்து அடுத்த ஓராண்டுக்குள்ளே கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம செட்டில் ஆகிடலாம். ஷேர் மார்க்கெட்டில் ரூபா போடலாம். சார் பங்கு வர்த்தகத்தில் எனக்கு நல்லா வருமா? வரும். இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு 5 மாதம் நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட் ரொம்ப அருமையாக ஒரு வருட காலகட்டத்தில் 5 மாதங்கள் உங்களுக்கு நல்ல சுபிட்சமான பலனை தரும். அதில் ஜூன்லேருந்து முதல் 5 மாதம் நல்லாயிருக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபருக்கு அப்புறம் மார்க்கெட்டு பக்கம் போகாதீங்க. கொஞ்சம் தொய்வு விழும். அதற்கு அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் என்ட்ரு ஆகுங்க. அப்புறம் குரு பயிற்சிக்கு ஒரு 2-3 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு வருமானத்தை ஈட்டி தருவார். ஸோ ஷேர் ட்ரேடிங் இந்த காலகட்டங்களில் பண்ணணும். ப்ளூ சிப் ஷேர்ஸ் வாங்குங்க. ஸ்டாக் ஹோல்டு பண்ணுங்கள். சும்மா வம்பா போய் இன்ட்ராடே அந்த மாதிரி ட்ரேடிங்லாம் பண்ணி ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஏனென்றால் லாபம் நிச்சயமாக வரும், அதற்காக சொல்லவில்லை. பணத்தை ஹெவியாக போட்டு முடக்க வேண்டாம் ஒரே இதில். அப்போது இந்த மாதிரி ப்ளூ சிப்ஸ் வாங்கும் பொழுது உங்களுக்கு காலகட்டம் இருக்குது. நம்ம தேவைப்படும் போது விற்றுக்கொள்ளலாம். இந்த வாங்கி ஒரு 3 மாதத்துலேயே நல்ல செமையாக ஏறிடுச்சு ப்ரைஸ்னா டக்குன்னு விற்றுட்டு வெளியில் போடுங்க. என்ன ப்ராஃபிட் கிடைக்குது வெளியில் போடுங்க. ரொம்ப நாள் ஹோல்டு பண்ண வேண்டாம். நான் சொன்ன முதல் 5 மாதங்கள் டாப் பீரியடு. ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தையில் மேஷராசிக்காரர்கள் இருக்கக்கூடியவர்கள் மிக கவனமாக கேளுங்கள். முதல் 5 மாதம் சுபிட்சம், அடுத்த 5 மாதம் மிக சுமார், வெளியில் வந்துடுங்க. கடைசி 3 மாதம் சூப்பர். ஆக 12-13 மாதங்களுக்கு உண்டான இந்த குருவுடைய பலன்கள். பங்கு வர்த்தக சந்தையில் மேஷராசிக்காரங்க வளம் பெறலாம். ஆனால் ஒன்லி ஸ்டாக் ஹோல்டிங், நாட் இன்ட்ராடே. சார் நான் இன்ட்ராடே பண்ணிட்டேன், 10 லட்ச ரூபா கடை வாங்கி போட்டேன், போடாதீங்க தயவுசெய்து. ஏன்னா இன்ட்ராடேயில் எந்த கொம்பனாலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிபுணர்களே சொல்ல முடியாது. அந்த ஸ்டாக் ஏறும்னு சொல்லுவான், டப்புன்னு இறங்கிடும், நம்மளை கவுத்தி விட்டுறோம். ஏன்னா ஷேர் மார்க்கெட் என்பது ஒரு சூது, கேம்பிளிங். அப்போ கேம்பிளிங் என்பது அது எப்படி வேணாலும் மாறும். அதனால் ஹோல்டிங்னா நமக்கு இவ்வளோ காலகட்டத்தில் இந்த இது ஏறுங்கிற திட்டத்தினால நம்ம செய்து அழகாக வெற்றி பெறலாம். அதற்கு உத்தரவாதம் உண்டு. தாயாருடன் நல்ல உறவு உண்டாகும். இது நாள் வரை மனக்கசப்பில் இருந்தாங்க, அம்மாவோட சண்டை, அப்பாவோட சண்டை, அந்த மாதிரி இருந்ததுன்னா சுமூக நிலை உருவாகும். நல்ல பாசம் உண்டாகும், உறவு மேம்படும். சகோதர வகைகளில் வேலை நிமித்தம், அவங்களுக்கு உத்தியோகத்துக்காக, கல்யாணத்துக்காக சுப செலவுகள் ஏற்படும். அதை நீங்கள் தான் பேர் பண்ணிக்கணும், வேறு வழி கிடையாது. அதற்கு உண்டான பொருள் உங்களுக்கு வரும். சில சுப காரியத்துக்கு சில விரயங்களை செய்ய வேண்டும். செய்தால் மேஜரான கிரைசிஸ்லேருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். இதெல்லாம் இந்த மாதிரி சுப செலவுகள்லாம் ஒரு பரிகாரம் மாதிரி. பகவானே எனக்கு 10 லட்ச ரூபா போகிற இடத்துல ஒரு 2 லட்ச ரூபா போச்சு, பரவாயில்ல, சந்தோஷம், 2ஓட போச்சே அப்படின்னு நிம்மதிப்படலாம். 10 லட்ச ரூபா போனால் நம்ம என்ன செய்வோம்? விரயமான என்ன செய்வோம்? அதே மாதிரி யாருக்கும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் வங்கி லோன் சம்பந்தமான இதுகளுக்கு எதுக்கும் கேரண்டியெல்லாம் போடாதீங்க. அதனால் அதில் கவனமாக இருங்கள். சனி பார்வை உங்கள் மேலே இருக்கிறதுனால, சனி லாபத்தில் இருக்கார். என்ன இருந்தாலும்
சனிப்பெயர்ச்சி பலனில் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, 11 வராரு சனி, அதை தந்துடுவார். என்ன தந்தாலும் ஒரே ஒரு கூற்று தான் நான் சொல்லுவேன், உண்மையான கூற்று. மேஷத்திற்கு மெத்த அவதிகளை செய்திடுவான் கரியவன் சனீஸ்வரன் எங்கிருப்பினும். அதான் சூத்திரம். மேஷராசிக்கு செவ்வாய்க்கு சனி கடும் பகை. ஆக சனியை வச்சு ஒரு பெரிய குபேரன் ஆகிடலாம் அப்படி இப்படின்லாம் கனவு காணாதீர்கள். ஏன்னா உங்கள் ராசிக்கு சனி லாபாதிபதி. ஒரு ஜாதகத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். அதே ஸ்தானம் தான் பாதகஸ்தானம். லாபத்தை கொடுத்து கெடுத்துரும். பாதகாதிபதி என்று சொல்வோம் ஜோதிடத்தில். பாதகம் என்றால் சகலவிதமான பாதகங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம். அதே லாபஸ்தானமான 11ஆம் இடம். அப்போது மேஷராசி சரராசி. சரராசிக்கு 11 குடைவன் பாதகாதிபதி. சனி கெட்டவன். சனி மேஷத்திற்கு கொடும்பகை, செவ்வாய்க்கு கொடும்பகை. காரணம் என்றால் செவ்வாய் போர் குணம் கொண்டவர். ஒருத்தருக்கு செவ்வாய் தசை வருதுன்னா 7 வருஷத்தில் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். அவன் புண்ணியம் செஞ்சானா பாவம் செஞ்சானா அதெல்லாம் பார்க்க மாட்டார். அதெல்லாம் அவருக்கு வேலை கிடையாது. பட் சனீஸ்வரன் அப்படி கிடையாது. கர்மநாயகன் சனீஸ்வரன். அப்போ பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த ஊழ்வினை பயனை உங்களுக்கு இந்த பிறவியில் தரக்கூடிய கர்மகர்த்தா தான் சனீஸ்வரன். மேஷத்துக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம், மகர ராசி, தொழில். அதனால் ஈட்டக்கூடிய வருவாய், செய்த கர்மத்தினால் பெறக்கூடிய புண்ணிய பலம். 2ஆம் இடம் ரிட்டர்ன். 11ஆம் இடம் 10க்கு 2ஆம் இடம் 11. அப்போது செய்த கர்மத்தினால் பெறக்கூடிய சுப பாவ பலன்கள். 11ஆம் இடம் கும்பராசி. அப்போ அந்த கும்பத்துக்கு சனி வரும்பொழுது சில லாபங்களை தருவார், இல்லை என்று மறுக்கவில்லை. ஏனால் எல்லா கிரகங்களுக்கும் ஒரு நியதி உண்டு. ஸ்தான பலனை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லணும்னா, நைசர்கிக உறவு நிலை. நைசர்கிக உறவு நிலை என்றால் கண்டிஷனல் பேசிஸில் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பகை கிரகமாக இருந்தாலும் சில சுபத்துவங்களை தர வேண்டும் என்பது ஜோதிஷ விதி. அப்போ 11ஆம் இடம் பொருள் லாபம், நல்ல வெளிநாட்டு வாசம், வெளிநாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய வருவாய், ட்ரேடிங், அதனால் பொருள் லாபம், ஒரு பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக மேஷராசிக்காரங்களுக்கு இந்த சனியை ஏற்படுத்தி தருவார். இந்த குருவும் அருமையாக அமைந்திருக்கார். அப்படி வரும் பொழுது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் சனி பார்வை மேஷராசியில் விழுவதால் சற்று உடல் நலத்தில் கவனமாக இருங்கள். சில பேருக்கு திடீர் தலை சுத்தல் வரும், சில பேருக்கு மயக்கம் வரும், சில பேருக்கு ஒரு நெர்வஸ் டெபிலிட்டி வரும், கிடினஸ். பாதங்களில் முக்கியமாக முழங்காலுக்கு கீழே சிவியரான வலி, நீர்க்கட்டு, காலில் வலி, பாத சம்பந்தமான சேட்டைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கால் கவனம், முட்டிக்கு கீழே ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி பெருசாக பயப்பட வேண்டாம். நீங்கள் போய் வர வேண்டிய கோவில் உங்கள் ஜாதகத்திற்கு, மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு போய் வர வேண்டிய கோவில் திருக்கடலூர் அருகே இருக்கக்கூடிய திருவகிந்திபுரம் அலமேலு மங்கா சமேத ஸ்ரீ தேவநாத சுவாமி, திருப்பதிக்கு அண்ணன் சுவாமின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டியது ஒரு வியாழக்கிழமை. அந்த பெருமாளை தரிசனம் பண்ணணும். பண்ணிவிட்டு பெருமாளுக்கு ஒரு வஸ்திரம், கொஞ்சம் நல்ல திராட்சை, கல்கண்டு, நல்ல மங்களமான பொருட்கள் இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் தேவியும் தரிசனம் பண்ணிவிட்டு 2 சன்னதியிலையும் குடும்ப அர்ச்சனை செய்துவிட்டு பகவானுக்கு அந்த சன்னதியில் ஒரு நாள் ஒரு 50 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு அன்னதானம் செய்யுங்கள். உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் விலகும். மிக சுபிட்சமாக இருக்கும் இந்த குரு. திருவகிந்திபுரம் ஸ்ரீ தேவநாத சுவாமி போய் வர வேண்டிய கோவில், தரிசனம் செய்ய வேண்டிய கிழமை வளர்பிறை வியாழக்கிழமை. அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வியாழக்கிழமை, அஷ்டமி நவமி இல்லாத நாட்களாக இருக்க வேண்டும். போய் வந்தீர்களானால் இந்த குரு சகல செழிப்பையும் தருவார், செல்வாக்கை தருவார், சொல்வாக்கை தருவார், அதிகாரத்தை தருவார், பதவி தருவார், வேலை உயர்வு தருவார், உத்தியோகம் கிடைக்கும், வெளிநாட்டு அமைப்புகள் உண்டாகும், ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் பெறலாம், விவசாயத்தில் வெற்றி பெறலாம்,
சொத்து பத்துக்கள் சேரும், பழைய பாக்கிகள் வசூலாகும், பகைகள் விலகும், குடும்ப சுபிட்சம் மகிழ்ச்சி உண்டாகும், நண்பர்கள் சகாயம் உண்டு, அனைத்திலும் வெற்றி. போய் வர வேண்டிய கோவில் ஸ்ரீ திருவகிந்திபுரம், கடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவநாத சுவாமி, வளர்பிறை வியாழக்கிழமை காலையில் 8 மணிக்கு தரிசனம் பண்ணுங்கள். ஏன்னா 6 to 7:30 யமகண்டம். 8 மணிக்கு போய் சுவாமியை 11 மணிக்குள்ளே தரிசனம் பண்ணிவிட்டு, எப்போதுமே காலையில் 11 மணிக்கு 11 மணிக்குள்ளே பண்ணக்கூடிய தரிசனம் விசேஷம். ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, 11:15 மேலே இறங்கு முகம். சூரியன் டிசெண்டிங், சூரியன் தன்னுடைய முடிவை நோக்கி போய் கொண்டிருப்பார் 11:30 மணிக்கு மேலே. அது அவ்வளவு சுபிட்சமான நேரம் கிடையாது. காலையில் 11 மணிக்குள்ளே தரிசனம் பண்ணிடணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு அன்னதானம்லாம் கொடுத்துட்டு நல்லா அர்ச்சனை பண்ணிவிட்டு சுவாமிக்கு மூலஸ்தானத்துக்கு ஒரு 1/2 கிலோ பசு நெய் வாங்கி விளக்கில் விட சொல்லுங்கள். விட்டு பாருங்கள். கோவிலில் வழக்கம் உண்டான நீராஞ்சனம் போடலாம். நீராஞ்சனம் என்பது வாழை இலையில் பச்சை அரிசியை ஒரு 2 கிலோ அரிசி போட்டு தேங்காயை உடைத்து அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். ஏற்றி விட்டு கோவிலில் இருந்து ஒரு மணி நேரமாவது இருந்து நல்லா கும்பிட்டுட்டு வாங்க. எல்லாம் வெற்றி. பிள்ளைகள் எதிர்காலம், படிப்பு, தொழில், சம்பாத்தியம், விவசாயம், ஆபீஸ் முன்னேற்றம், ப்ரமோஷன், சத்ரு வெற்றி, வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றி, எல்லாம் சுபிட்சமாக இருக்கும். சக்க போடும் மேஷராசிக்கு. வாழ்க வளமுடன். சுபம்.